Dear students, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இதே பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கை கொடுத்தல், குட் மார்னிங் சொல்லுதல் என்பது எல்லாம் வேண்டாம். இது மிகவும் பாசக்கார ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிரான்ஸ்கிரிப்ஷனோட கண்டினியூவேஷன். ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். முதல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ரெண்டாவது எடுத்துட்டோன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட். டிரான்ஸ்கிரிப்ஷனில் யார் இன்வால்வ் ஆகிறா? ப்ரமோட்டார்னு ஒன்று பார்த்தோம், ஸ்ட்ரக்சுரல் டிஎன்ஏ, ஸ்ட்ரக்சுரல் ஜீன்னு ஒன்று பார்த்தோம், தென் டெர்மினேட்டார்னு பார்த்தோம். இப்போ தான் நம்ம வி ஆர் கோயிங் டு லேர்ன் த டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ். அந்த படியெடுத்தல் என்ற ஒரு நிகழ்வானது எவ்வாறு நடைபெறுகிறது, how the mRNA is formed from the DNA, டிஎன்ஏவிலிருந்து எவ்வாறு mRNA உருவாகிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். ஏன் ரொம்ப மெதுவாக ஒன்று ஒன்றா குட்டி குட்டியாக சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். நீங்கள் பின்னாடி மெடிசன் படித்தாலும் சரி, ஆர் ஒரு பயோடெக்னாலஜிஸ்டாக போனாலும் சரி, ஒரு பெரிய ஜீன் தெரபிஸ்டாக போய் ஜீன் தெரபி மூலமாக பெரிய ரிசர்ச் செஞ்சு புதுசாக எதாவது கண்டுபிடிக்கணுன்னாலும் சரி, தீஸ் பேசிக்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதனால தான் பொறுமையாக இதை பற்றி சொல்லிட்டு வரேன். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி உனக்கு தெரியும், படியெடுத்தல் என்ற தமிழிலே அழைக்கப்படும். த கன்வர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு mRNA இஸ் செட் டு பி டிரான்ஸ்கிரிப்ஷன். டிஎன்ஏவானது mRNAவாக மாறுகின்ற, தூது RNAவாக மாறுகின்ற ஒரு நிகழ்விற்குத்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற பெயர். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வேறு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக டெக்னிக்கலி சொல்லணும், டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ் வரப்போ சொல்லணும் அப்படின்னா, த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சிஸ்ட்ரானிக் டிஎன்ஏ டு mRNA இஸ் செட் டு பி transcription. The transfer of information from cistronic DNA to mRNA is also said to be transcription. Cistronic DNA na cistron na உங்களுக்கு தெரியும், functional unit of a gene. அந்த cistronic DNA ல இருக்கக்கூடிய செய்தி mRNA-க்கு மாறுறதுக்கு ஆர் mRNA-வா மாறுறதுக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பேர். ஸோ திஸ் இஸ் த பேஸ். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் 3 ஸ்டெப்பில் நடக்கும். போன தடவை சொன்னோம் 3 பேர் இன்வால்வ் ஆவான்னு சொன்னோம். ப்ரொமோட்டார்னு ஒன்று சொன்னோம். அது யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, அது யூனிட். இங்கே ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு த ப்ராசஸ் ஷுட் பி இனிஷியேட்டட். அந்த நிகழ்வானது துவங்க வேண்டும். அதை இனிஷியேஷன் என்று கூறுவார்கள். தூண்டப்படுதல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ஆர் ஆரம்பித்தல்னு வச்சுக்கலாம். செகண்ட் இஸ் எலாங்கேஷன். அந்த மெசேஜை வச்சுண்டு பாலிமரைசேஷன், பலபடியாதல் என்ற ஒரு நிகழ்வின் மூலமாக அது நீட்சி அடைய வேண்டும். தென் ஃபைனலி டெர்மினேஷன். அந்த டிஎன்ஏலேருந்து mRNA ஃபார்ம் ஆன அப்புறமா அந்த நிகழ்வானது முடிவுக்கு வர வேண்டும். துவக்கம் இனிஷியேஷன், எலாங்கேஷன் நீட்சி அடைதல், டெர்மினேஷன் முற்று பெறுதல் அப்படின்னு 3 ஸ்டெப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் 2 ஹெலிசஸ் ஆர் 2 ஸ்ட்ராண்ட்ஸ். இதை இப்படி மாற்றிக்குவோம். டிஎன்ஏ என்பது 2 இழைகளால் ஆனது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 ஹெலிசஸ். இந்த டிஎன்ஏல தான் 3 ரீஜன் இருப்பா. இது ப்ரொமோட்டார்னு வச்சுக்கோங்க, இதை ஸ்ட்ரக்சுரல் ஜீன்னு வச்சுக்கோங்க. இவால முன்னாடி முடியறது பாருங்களேன். முன்னாடி சொன்னேன் ப்ரொமோட்டார் சொன்னேன், தென் ப்ரொமோட்டார் முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சுரல் ஜீன் சொன்னேன், 3வது டெர்மினேட்டார்னு சொன்னேன். இப்போ டிஎன்ஏல இந்த இடத்துல என்ன நடக்க போகிறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ப்ரொமோட்டாரோட ஃபஸ்ட்டு RNA பாலிமரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் ஒட்டிப்பா. எங்கள் ப்ரொமோட்டார் ரீஜனில் டிஎன்ஏல RNA பாலிமரேஸ்னு ஒரு என்சைம் ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகும். இப்போ ஒரே ஒரு ஸ்டாண்டில் காமிக்கிறேன், 2 காமிக்க முடியாது, கஷ்டமாக இருக்குங்கிறதுனால. இது ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்களேன். இதை தான் டெம்ப்ளேட் டிஎன்ஏன்னு சொல்லுவாள். இந்த இடத்துல RNA பாலிமரேஸ் என்சைம் ஒட்டிக்கிறா பார்த்தீங்களோ, அதுக்கு தான் இனிஷியேஷன் பேர். அப்போ இனிஷியேஷன் is nothing but a process
in which RNA polymerase binds with the promoter to initiate transcription. RNA polymerase promoter regionல வந்து ஒட்டிண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற படியெடுத்தலை ஆரம்பித்து வைப்பார், இனிஷியேட் பண்ணுவார். இந்த இனிஷியேஷன் அப்போ என்ன ஆகும்னா ஒரு ப்ரோட்டீன் அதை ஹெல்ப் பண்ணுவா. த ப்ரோட்டீன் இஸ் செட் டு பி சிக்மா ஃபேக்டர்னு பேர். அப்போ முதல் ஸ்டெப்புக்கு என்ன பேர்? இனிஷியேஷன். இனிஷியேஷன்னா என்ன? RNA polymerase, it is nothing but the process in which RNA polymerase binds with the promoter. ப்ரொமோட்டாரோட இவர் வந்து ஒட்டிப்பார். யார் வந்து ஒட்டிப்பார்? RNA polymerase. இதுக்கு ஒரு ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணுவா, ஒரு காரணி ஹெல்ப் பண்ணுவா, ஒரு ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணுவா. அதுக்கு சிக்மா ஃபேக்டர்னு பேர். அப்புறம் போர்டில் உங்களுக்கு படத்தை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒட்டிண்டாச்சு, தென் எலாங்கேஷன். ஒட்டிண்ட அப்புறமா RNA polymerase ஹெல்ப்பை வச்சுண்டு டிஎன்ஏலேருந்து mRNA ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிறது பற்றி ஒன்றும் அப்போ சின்னதாக வருது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எலாங்கேட் ஆகணும், ஒரு லென்த்தியாக ஒரு ஸ்ட்ரக்சராக மாறணும், நீட்சி அடைய வேண்டும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா RNA polymerase uses nucleotide triphosphate, adenine triphosphate, guanine triphosphate, cytosine triphosphate and uracil triphosphate. Guanine, cytosine in RNA instead of thiamine, uracil is present. அப்போ adenine triphosphate, guanine triphosphate, cytosine triphosphate, uracil triphosphate வச்சுட்டு used as substrate and the polymerization reaction starts. பலபடியாதல் என்பது எளிமையாக நாம் வைத்துக்கொள்வோம். அது எல்லாம் சேர்ந்து 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 mRNA ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், நீட்சி அடைய ஆரம்பிக்கும். இதுக்கு எலாங்கேஷன் பேர். செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு டிஎன்ஏ மேலே ப்ரொமோட்டார் ரீஜனில் RNA பாலிமரேஸ் ஒட்டிப்பா. இதுக்கு ஒரு ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணுவா, ஒரு ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணுவா. அந்த ப்ரோட்டீனோட பேர் என்ன சொன்னேன்? சிக்மா ஃபேக்டர். இதுதான் ப்ராசஸை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சு வைக்கும். ரெண்டாவது எலாங்கேஷன். RNA பாலிமரேஸ் என்சைம் என்ன பண்ணுவான்னா அந்த நியூக்ளியோடைட்ஸை யூஸ் பண்ணிட்டு என்னவா யூஸ் பண்ணுவா? தலப்பொருளாக சப்ஸ்ட்ரேட்டாக யூஸ் பண்ணிட்டு அடெனைன் ட்ரைபாஸ்பேட், குவானைன் ட்ரைபாஸ்பேட், சைட்டோசின் ட்ரைபாஸ்பேட், யுராசில் ட்ரைபாஸ்பேட்டை வச்சுட்டு பாலிமரைசேஷன் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவான். அவள் எல்லாம் ஒன்னோட சேர்ந்து 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 பாலிமரைசேஷன் நடந்து உங்களுக்கு RNA ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். RNA ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. mRNA ஃபார்ம் ஆகிடுது. எடுத்தோடனே mRNA ஃபார்ம் ஆகாது, ப்ரிகர்சர் mRNA ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆன அப்புறமா the process should be end. இந்த நிகழ்வானது முற்று பெற வேண்டும். அந்த முற்று பெற வேண்டும்னா அதை டெர்மினேஷன் சொல்லுவோம். அந்த டெர்மினேஷனுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம். டெர்மினேஷன் ஃபேக்டர் அப்படின்னு அதை சொல்லுவா. அங்கே எப்படி சிக்மா ஃபேக்டர்னு சொல்கிறோமா, இதுக்கு ரோ ஃபேக்டர்னு பேர். அந்த ரோ ஃபேக்டர் என்ன பண்ணுவா? RNA பாலிமரேஸோட ஆக்ட் பண்ணி இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி அதுலேருந்து RNA பாலிமரேஸை ரிமூவ் பண்ணுவா. ரிமூவ் ஆகிடுதுன்னா வாட் வில் ஹேப்பன்? த ஹெட்டரோநியூக்ளியர் RNA or the precursor mRNA is formed in a process. அப்போ DNA, mRNA, mRNA டிரான்ஸ்கிரிப்ஷன். இது 3 ஸ்டெப்பில் நடக்கும். ஒன் இஸ் இனிஷியேஷன், துவக்கம்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது எடுத்துனோன்னா எலாங்கேஷன், நீட்சி அடைதல்னு வச்சுக்கோங்க. மூணாவது எடுத்துட்டேன்னா டெர்மினேஷன் முடிதல் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் எந்த இடத்துல ப்ரொமோட்டார் இருக்காலோ ப்ரொமோட்டார் ரீஜனில் யார் ஒட்டிப்பா? RNA பாலிமரேஸ் என்சைம் ஒட்டிப்பா. ஒட்டின்ற அப்புறமா ப்ராசஸ் இனிஷியேட் ஆகும். இதுக்கு ஒரு ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணுவா. அந்த ப்ரோட்டீனோட பேர் என்ன? சிக்மா ஃபேக்டர். அப்புறம் RNA பாலிமரேஸ் என்ன பண்ணுவா? யூசிங் நியூக்ளியோடைட்ஸ் as substrate, adenine nucleotide, guanine nucleotide, cytosine nucleotide, uracil nucleotide, அதை சப்ஸ்ட்ரேட்டாக வச்சுட்டு பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஒரு இனிஷியேட்டட். அதுலேருந்து பாலிமரைசேஷன் நடந்து RNA ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். RNA ஃபார்ம் ஆகிடுது. ஃபார்ம் ஆன அப்புறம் இந்த ப்ராசஸ் முடியணும். அப்போ அந்த இடத்துல ரோ ஃபேக்டர் வந்து ஆக்ட் பண்ணுவா. ரோ ஃபேக்டர் ஆக்ட் பண்ணுறப்போ வாட் வில் ஹேப்பன்?
அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸோட ஆக்ஷன் இருக்கு பாருங்களேன், அதை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறதுனால ஆர்என்ஏ அதுலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போ 2 ஃபேக்டர் இங்கே முக்கியம். இனிஷியேட் பண்ணுறவா சிக்மா ஃபேக்டர், இந்த ப்ராசஸை முடிச்சு வைக்கிறவா ரோ ஃபேக்டர். Now when RNA is formed, this RNA is the precursor mRNA. இது mRNA-வின் முன்னோடி ஆகும். This RNA is said to be hnRNA or heteronuclear RNA in பேர். அப்போ hnRNA or heteronuclear RNA is formed. And the hnRNA should be converted into mRNA. The precursor RNA should be converted into mRNA. இந்த முன்னோடி ஆர்என்ஏவானது mRNA-வாக மாற வேண்டும். அது எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளைசிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். மூலக்கூறு ஒட்டுதல்ல நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் கேப்பிங், தொப்பி மாரி ஒன்று போடுதல் வச்சுக்கலாம். 3வது டெய்லிங், வால் உருவாதல். இது 3 சேர்ந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளைசிங், மூலக்கூறு ஒட்டுதல். செகண்ட் இஸ் கேப்பிங். தேர்ட் இஸ் டெய்லிங். அப்போ நான் என்ன சார், இப்போ ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிடுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெருசு இருக்கான்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் ஹெட்டரோநியூக்ளியர் ஆர்என்ஏ வித் எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ். இந்த ஹெட்டரோநியூக்ளியர் ஆர்என்ஏ ஆர் hRNA ஆர் ப்ரிகர்சர் ஆர்என்ஏல இன்ட்ரான்னு இருப்பா, எக்ஸான் இருப்பா. நமக்கே தெரியும், த கோடிங் ரீஜன் இஸ் செட் டு பி எக்ஸான் அண்ட் நான் கோடிங் ரீஜன் இஸ் செட் டு பி இன்ட்ரான். எங்க செய்தி இருக்கிறதோ எக்ஸான் என்ற பெயர், செய்தி அற்ற பகுதிக்கு இன்ட்ரான் என்ற பெயர். The intron should be removed and the exon should be united. For example, இது இன்ட்ரான், இது இன்ட்ரான், இது இன்ட்ரான், ஒன்று எக்ஸான் ஒன்று இன்ட்ரான், ஒன்று எக்ஸான் ஒன்று இன்ட்ரான் வச்சுக்கோங்களேன். இந்த இன்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அப்போ what is splicing? Removal of introns and joining of exons is said to be splicing. மூலக்கூறு ஒட்டுதல் அப்படின்னே வச்சுக்கோங்க. இன்ட்ரானை ரிமூவ் செய்து விட்டு எக்ஸானை ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங்னு பேர். அப்போ ரிமூவல் ஆஃப் introns and joining of exons is said to be splicing. இன்ட்ரானை வெட்டிட்டு எக்ஸான் ஒன்றா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர ப்ராசஸ்க்கு கேப்பிங்னு பேர். அப்போ என்ன பண்ணுவா, இது 5' 3' வச்சுக்கோயேன். அந்த 5' எண்டில் ஒரு கெமிக்கல் வந்து சேரும். Addition of a nucleoside called methyl guanosine in the 5' end is said to be capping. 5' முனையிலே ஒரு நியூக்ளியோசைடு வந்து சேரும். அந்த நியூக்ளியோசைடோட பேர் மெத்தைல் குவானோசைன்னு பேர். 5' முனையில் மெத்தைல் குவானோசைன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நியூக்ளியோசைடு சேருவதற்கு தொப்பியிடுதல், கேப்பிங் என்ற பெயர். அப்போ கேப் இந்த பக்கம் போட்டாச்சா, அதோட ஆப்போசிட் சைடில் 3' எண்ட் இருக்கு பாருங்களேன். அந்த 3' எண்டில் addition of adenine takes place. Addition of adenolite residues takes place. அப்போ இந்த 3' எண்டில் அடினைன் அப்படி சேரும். அது மாதிரி சேர்றது பாருங்கோலே, அந்த ப்ராசஸுக்கு டெய்லிங்னு பேர். ஸ்ப்ளைசிங், மூலக்கூறு ஒட்டுதல். கேப்பிங், தொப்பியிடுதல். டெய்லிங், வால் உருவாதல். இது 3ஐயும் சேர்ந்த அப்புறமா ஃபைனலி the hnRNA is converted into mRNA. மூலக்கூறு ஒட்டுதல், தொப்பியிடுதல், வால்முனை உருவாதல். இப்பொழுது ஹெட்டரோநியூக்ளியர் ஆர்என்ஏ என்பது, முன்னோடி ஆர்என்ஏ என்பது mRNA-வாக மாறிவிடும். இப்படி தான் ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்து புரோட்டீன் சிந்தசிஸுக்கான கோடானானது mRNA-வாக மாறுகிறது என்பதை ஞாபகத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். இப்போ வெறும் வாயாலே உனக்கு சொல்லிட்டு வந்தேன், பட் போர்டில் காமிச்சா உனக்கு சம்வாட்டா யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். போர்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாலிமரேஸ் சொன்னேன் பாருங்கோலே, இந்த பாலிமரேஸில் 3 டைப் இருக்கா. பாலிமரேஸ் 1, RNA பாலிமரேஸ் 1, RNA பாலிமரேஸ் 2, RNA பாலிமரேஸ் 3ன்னு சொல்லுவோம். Eukaryotic organismத்தில் all these 3 polymerases are involved in transcription. யூகாரியோட்டிக் உயிரினங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த RNA polymerase 1, RNA polymerase 2 and RNA polymerase 3 involved in transcription. Transcription என்ற நிகழ்வில் பங்கேற்பார்கள், படியெடுத்தலில் பங்கேற்பார்கள். But in prokaryotic organism only one RNA polymerase is present. ஒரே ஒரு RNA polymerase மட்டும்தான் இந்த நிகழ்வில் பங்கேற்கும்.
அப்போ RNA polymerase 1 என்ன பண்ணுவான்னா, it is involved in the transcription of rRNA. ரிபோசோமல் RNA உருவாக்கத்திற்கு உதவுவதற்கு RNA polymerase 1 என்று பெயர். RNA polymerase 2 involved in the formation of hnRNA or mRNA precursor. mRNAவின் முன்னோடியாகிய hnRNA உருவாவதற்கு உதவுவது RNA polymerase 2. RNA polymerase 3 involved in the formation or the transcription of tRNA and snRNA and srRNA. RNA polymerase 3 குழப்பிக்காத tRNA உருவாவதற்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ RNA polymerase 1 ribosomal RNA formation, RNA polymerase 2 hnRNA the precursor mRNA formationக்கு ஹெல்ப் பண்ணுவா. RNA polymerase 3 எடுத்துனோன்னா யாரை ஹெல்ப் பண்ணுவா? tRNA ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இப்போ வாயால் சொன்னேன், கொஞ்சம் போர்டை உங்களுக்கு காமிச்சோன்னா இட் இஸ் சம்வாட் யூஸ்ஃபுல். போர்டை உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த இடத்துல பாருங்க. அது டக்குன்னு இங்கே அந்த எழுந்துட்டு போர்டுக்கிட்ட போனோம், அதனால் கொஞ்சம் அப்படியே ஒரு 1 or 2 seconds அப்படியே லைன்லேயே இருங்கோ, போகலாம் நம்ம. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் போர்டை பார்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் என்ன, நீ படிக்கிறதுக்கு இது சம்வாட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியறதுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு நீங்கள் சொல்லிட்டோம், நல்லா பார்த்துக்கோ. ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சிஸ்ட்ரானிக் DNA டு mRNA. சிஸ்ட்ரான்ங்கிறது உங்களுக்கு தெரியும், த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ ஜீன். ஜீனின் செயல்பாட்டு அலகு சிஸ்ட்ரானிக் டிஎன்ஏலேருந்து mRNAக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதுக்கு தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் பேர். மெசேஜ் ஆக்ஷனாக மாறுவா, செய்தியானது செயல்பாடாக மாறும். அதில் 3 ஸ்டெப் சொன்னேன். இனிஷியேஷன் ஆரம்பம், எலாங்கேஷன் நீட்சி அடைதல், டெர்மினேஷன் ப்ராசஸ் முடிதல். இனிஷியேஷனில் என்ன ஆகும்னு சொன்னேன், அதை அப்படியே பார்த்துக்கோ. RNA polymerase என்ன பண்ணுவா, ப்ரமோட்டார் ரீஜனில் போய் ஒட்டிப்பா, ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணுவா, அதுக்கு பேர் சிக்மா ஃபேக்டர்னு பேர். ஓகேயா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது என்ன நடக்கும்னு சொன்னேன், எலாங்கேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும்னு சொன்னேன். அதாவது அது அப்படியே எலாங்கேட் ஆகும். எப்படி எலாங்கேட் ஆகும் அப்படின்னு உனக்கு தெரியும், போர்டு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணி கொடுத்தாங்க. RNA polymerase என்ன பண்ணுவான்னா, யூசஸ் த நியூக்ளியோடைடு ட்ரைபாஸ்பேட், அடினைன் ட்ரைபாஸ்பேட், குவானைன் ட்ரைபாஸ்பேட், சைட்டோசின் ட்ரைபாஸ்பேட், யுராசில் ட்ரைபாஸ்பேட்டை வச்சுட்டு பாலிமரைசேஷன் பலபடியாக்கல் நிகழ்வானது நடைபெறும். தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்க. நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா டெர்மினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுடுத்து. RNA ஃபார்ம் ஆகிட்டா, அந்த RNA ஃபார்ம் ஆன அப்புறமா என்ன ஆனோ அது அதுலேருந்து வெளியில் வந்துடணும் DNA ஸ்ட்ராண்டில். அதுக்கு ஒரு ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணுவான், அந்த ஃபேக்டருக்கு ரோ ஃபேக்டர்னு பேர். இப்போ ஃபார்ம் ஆனது mRNA சொல்லக்கூடாது, ப்ரிகர்சர் mRNA, முன்னோடி mRNAன்னு சொல்லுவா. டெக்னிக்கலி நோன் அஸ் ஹெட்டரோ நியூக்ளியர் RNAன்னு வச்சுக்கோ. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது RNAவாக ஃபங்க்ஷன் ஆகாது, அது ப்ராசஸ் ஆகணும். அந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரிகர்சர் RNA அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வித் எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ். எக்ஸான்னா கோடிங் ரீஜன், செய்தி காணப்படும் பகுதின்னு பேர். இன்ட்ரான்னா செய்தி அங்கே இருக்காது, நான் கோடிங் ரீஜன்னு சொல்லுவாள். இந்த இன்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸான் மட்டும் சேரணும். ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ் அண்ட் ஜாயினிங் ஆஃப் எக்ஸான் இருக்கு பாருங்களே, அதுக்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங்னு பேர். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கேப்பிங் நடக்கணும். கேப்பிங்னா இங்கே எதை சொல்கிறது அப்படின்னா, அந்த இன்ட்ரான் மட்டும் இருக்கு பாருங்களே, அதோட 5' எண்டில் 5' முனைப்பகுதியிலே நியூக்ளியோசைடு ஒன்று சேரும். அதுக்கு பேர் மெத்தைல் குவானோசைன்னு பேர். அந்த மெத்தைல் குவானோசைன்னு ஒரு நியூக்ளியோசைட் சேர்றா பாருங்களே, அதுக்கு பேர் கேப்பிங்னு பேர். அதுக்கப்புறமா அதோட 3' எண்டு இருக்கு பாருங்களே, அந்த 3' எண்டில் என்ன ஆகும்னா, அடிஷன் ஆஃப் அடினைன் நடக்கும். தட் இஸ் அடினலைட் ரெசிடியூன்னு சொல்லுவாள். நீங்கள் ஈஸியாக அடினைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி சேருவா பாருங்களேன், அப்போ ஃபார்ம் ஆகிறது அதை பாலி ஏ டெயில்னு சொல்லுவாள். நிறையா அடினைன் இருக்கக்கூடிய ஒரு டெயில்னு பேர். இதை தான் டெய்லிங்னு சொல்லுவாள், அதாவது வால் உருவாதல். இது எல்லாம் முடித்த அப்புறம்தான் this heteronuclear RNA is converted into mRNA.
அப்புறம் பார்த்தேன்ல இது எப்படி இருக்கும்னு சொன்னேன் பாருங்களேன், அது இங்கே படத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டார் ரீஜனில் போய் ஒட்டிப்பா, இந்த முட்டை மாதிரி இருக்கிறத ஆர்என்ஏ பாலிமரேஸ் வச்சுக்கோ, அது உள்ளே இருக்கிறது சிக்மா ஃபேக்டர்னு வச்சுக்கோ. அப்புறம் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுவா, அந்த ஃபேக்டர் சொன்னேன் பாருங்க, தட் இஸ் நியூக்ளியோடைட்ஸை யூஸ் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் அடினைன் நியூக்ளியோடைட், குவானைன் நியூக்ளியோடைட், சைடோசன் நியூக்ளியோடைட், யுராசின் நியூக்ளியோடைடை வச்சுட்டு ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணுவா. ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிடுதுன்னா அதுலேருந்து கழண்டு வெளியில் ஓடி வந்துடணும். அதுக்கு ஒரு ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணுவா, அதுக்கு ஒரு ரோ ஃபேக்டர்னு பேர். இதுக்கு தான் டெர்மினேஷன்னு பேர். ஒட்டிக்கிறது இன்ஹிசேஷன், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறது எலாங்கேஷன், முடிஞ்சதுக்கப்புறமா கழண்டு உழுந்துடுறது பாருங்களே, அதுக்கு டெர்மினேஷன்னு பேர். இப்படி இங்கே ஃபார்ம் ஆச்சு பார்த்தியோன்னோ இந்த ஆர்என்ஏக்கு பேர் தான் HNRNAன்னு பேர், ஹெட்டிரோ நியூக்ளியர் ஆர்என்ஏன்னு பேர். இவாள்கிட்ட யார் இருப்பா, எக்ஸானும் இருப்பா, இன்ட்ரானும் இருப்பா. இ ரெப்ரசன்ட் எக்ஸான், ஐ ரெப்ரசன்ட் இன்ட்ரான். இந்த இன்ட்ரான்ங்கிறது வேஸ்ட் நான் கோடிங் ரீஜன், அதை கழட்டி கீழே போட்டுடணும். த ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான் ஃப்ரம் த HNRNA இஸ் செட் டு பி. படத்தை பாருங்க, HNRNA இதுலேருந்து இந்த இன்ட்ரானை கழட்டி விட்டுடுவா. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளைசிங்னு பேர், மூலக்கூறு ஒட்டுதல்னு சொல்லுவாள். இது மாரி நம்ம கழட்டிட்டோம் பாருங்களேன், கழட்டின அப்புறமா இதோட 5' எண்ட் இருக்குது பாருங்களேன், அதில் 7-மெத்தைல் குவானோசைன், 7-மெத்தைல் குவானோசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியோசைட் சேரும். இதுக்கு தொப்பி போடுதல், கேப்பிங்னு வச்சுக்கோங்க. கேப் முடிச்சதுக்கப்புறமா அதோட 3' எண்ட் இருக்குது பாருங்களேன், சி திஸ் ஏரியா, இந்த 3' எண்ட் இருக்குது பாருங்களேன், இந்த 3' எண்டில் அடிஷன் ஆஃப் takes place, technically said adenolite residues takes place. இந்த இடத்துல சேர்றா பாருங்களேன், இதுக்கு பேர் டெய்லிங், வால் உண்டாருதுன்னு பேர். இது மாதிரி ஃபுல்லாக டெவலப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் RNA is said to be mRNA. இந்த mRNA நியூக்ளியஸில் ஃபார்ம் ஆகும். அந்த நியூக்ளியஸில் இருக்க சின்ன சின்ன ஓட்ட வழியாக வெளியில் ஓடி வந்துடுவா. த ப்ராசஸ் இஸ் ஓவர். ஓகேயா, இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. குழந்தைலாம் பொறுமையாக இந்த பார்ட்டை எடுத்துன்னு போகிறதுக்கான காரணம் எதுவும் இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சுட்டால்தான் ஃபர்தராக ஒரு மாலிகுலர் பயாலஜி சயின்டிஸ்டாக போகிறப்பையோ ஒரு மெடிசனில் ரிசர்ச் பண்ணுறப்பையோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொறுமையாக கேட்டுருக்கையில் ரொம்ப சந்தோஷம். இதோட கண்டினியூவேஷன், ட்ரான்ஸ்லேஷன் எல்லாத்தையும் ஈவினிங் பார்ப்போம். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் அ லாட்.